அது எப்படி 300 400 120க்கு ஆல் அவுட் ஆயிருக்கு எஸ்ஆர். நான் அப்பவே நினைச்சேன் இவனுங்க எங்க இந்த டீம் உசிப்பேத்தி ஆக்க போறாங்கன்னு. அதே மாதிரிதான் நடந்துச்சு. இந்த வீடியோல எஸ்ஆர்எஸ் விசஸ் கேகேஆர் மேட்ச பத்தி பாத்திரலாம். எங்க தாவுறது, நானே தவழ்ந்துட்டு இருக்கேன். அதாவது இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல யாரு கப் அடிக்க போறாங்க, அதை விட எஸ்ஆர்எச் 300 ரன் யாரு கூட அடிப்பாங்க அப்படின்னு தான் நிறைய பேரு பேசிட்டு இருந்தாங்க. பேச்சு அதுக்கேத்த மாதிரி அவங்க கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லாவே பிளே பண்ணாங்க. ஆனா போக போக டீகாக் வந்து கண்டிப்பா ஃபார்ம்ல வரணும். ஏன் நான் அதை சொல்றேன்னா, போன வருஷம் ஐபிஎல்ல கேகேஆருக்கு ஓப்பனிங் ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங். ஓப்பனிங் ரெண்டு பேருமே பல மேட்ச முடிச்சும் கொடுத்தாங்க. சால்ட்டும் நரேனும் அவங்க ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் நிறைய மேட்ச் அவங்களே அங்க முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் மேட்ச் முடிச்சாங்க. பட் ஆனா போன வருஷம் அவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது அந்த ஓப்பனிங் பேர் தான். இப்ப அந்த ஓப்பனிங் பேரு தகுடுதான் தித்தா மாதிரி தான் தவழ்ந்துட்டு இருக்கு. எப்படா கரையேற போறாங்கன்னு தெரியல. ஏன்னா டிகாக் வந்து அவ்வளவு அடிக்கல, ஒரு மேட்ச் மட்டும் அடிச்சாரு. அதை கம்பேர் பண்ணும்போது நேத்து அவரோட ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல போட்டு தான் அவர் அவுட் ஆனாரு. பட் கண்டிப்பா அவர் கம்பேக் கொடுக்கணும். நரேன் வந்து எப்பவுமே அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரீ விக்கெட் மாதிரி தான். அவரு அடிக்கிற ரன் எல்லாமே போனஸ் தான். சோ வந்து கொல்கத்தாக்கு வந்து நரேன் இம்பார்ட்டன்ட் பவுலிங் தான். அவங்களுக்கு நரேன் வந்து பவுலிங் தான் இம்பார்ட்டன்டே தவிர அவரோட பேட்டிங் வந்து கேகேஆர் நம்ப மாட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ விக்கெட் தான். லைக் என்ன அடிச்சாலும் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேகேஆர் நரேனா வந்து ஓப்பனிங்ல விடுறது. அதாவது எஸ்ஆர்எச் வந்து ஃபெயிலியரை வந்து நிறைய பேர் செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காரு. அது சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் சரி, ஆர்சிபி ஃபேன்ஸா சரி, மும்பை ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, இதை பார்க்கும்போது கிச்சா டயலாக் தான் ஞாபகம் வருது. உண்மையாவே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் வந்து பிரேக் ஆனப்போ வந்து கண்டிப்பா நான் என்ன நினைச்சேன்னா, கேகேஆர் மறுபடியும் அவங்க பண்ண தப்பதான் மறுபடியும் பண்ண போறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ரகானே அடிச்சாரு. அவர் அடிச்ச ஷாட் எல்லாம் மிடில் ஆஃப் த பேட்லயும் அதுவும் பார்க்க செம்மையா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட ஷாட். வந்து என்னப்பா இது ஒரு அக்ரெசிவ் இல்லாம பியூர் டைமிங்ல அவர் அடிச்சாரு. சிக்ஸ் எல்லாம் பியூர் டைமிங்ல தான் அவர் அடிச்சாரு. பட் அவர் அவுட் ஆனதுதான் கொஞ்சம் இதாயிருச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு சுவிட்ச் அடிச்சு ட்ரை பண்ணி அவர் அவுட் ஆயிட்டாரு. பட் பரவாயில்ல, அவர் வந்து இம்பாக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து ரகுவன் சிங் வந்து யங்ஸ்டர். போன சீசன்லயே அவர் ரொம்பவே நல்லா பிளே பண்ணாரு. இந்த சீசன்லயும் அதே எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு பார்த்தேன். லைக் முக்கியமான கண்டிஷன்ல போன வாட்டி மும்பை கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவர் அந்த அளவு அடிக்கல. இந்த மேட்ச் பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டாரு. பட் எனக்கு அவர்கிட்ட இருக்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகம். ஏன்னா எனக்கு என்னமோ அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பிளே பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டாவே பிளே பண்ணாரு ரகுவன் சிங். அடுத்தது 23 கோடி வந்தாரு. கலை சீசன்ல எடுத்து பார்த்தாலும் தெரியும். கேகேஆருக்கு வந்து ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி வெங்கடேஷ் ஐயர் இருப்பாரு. வெங்கடேஷ் ஐயர் வந்து எப்பவுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. ஆனா அது பெருசா வெளியே தெரியாது. அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த டீம்ல இருக்கிறதே பெரிய பெரிய தலைகள் இருக்கு. இப்போ ஓப்பனிங் பேர் போன வருஷம் நல்ல ஃபேமஸ் வந்து சால்ட்டோ நரேன் தான். ஆனா இவர் அதுலயே ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி யாருக்குமே தெரியாம அண்டர் பிளே பண்ணாரு. இதுக்கு தான் கேகேஆர் வந்து இவரை ரீடைன் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு பர்சனலா தோணுது. ஏன்னா வந்து முக்கியமான மேட்ச்ல அடிச்சாரு. லைக் என்ன சொல்றது, செமிஃபைனல் இந்த மாதிரி நாக் அவுட் மேட்ச்ல எல்லாம் வெங்கடேஷர் ஈஸியாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. இது அடிக்கடி அவர் பண்ணிருக்காரு. அதே மாதிரி நேரத்துக்கு முக்கியமான ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா அவர் பழைய ஃபார்முக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் அடிச்சாரு. செம்மையா பிளே பண்ணி. ஆனா அவர் கூட இருந்த பேர் தான் ரிங்கு சிங். ரெண்டு பேருமே ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல இது வரைக்கும். ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து லிட்டரலி அவங்க ரெண்டு பேரும் கிரீஸ்க்கு வந்தது எனக்கு மைண்ட்ல வந்தது இதுதான். விஜய் சாரும் நெல்சன் சாரும் ஆப்போசிட்ல பாக்குறது அதுதான் எனக்கு தோணுச்சு. அந்த அளவு ஏன்னா ரெண்டு பேருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ரெண்டு பேருமே கிரீஸ்ல இருந்தாலும் ரெண்டு பேருமே நிறைய பிரேஸ் கொடுத்து கேகேஆர் வந்து ரீடைன் பண்ணாங்க. அதுதான் என் மண்டையில வச்சு என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரிமே ரெண்டு பேருமே செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கம்மிங்ஸ் ஓவர் பிரிச்சு மேய்ச்சிட்டாரு வெங்கடேஷ். அப்படி எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ் வந்து அடிச்சு பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க. ஏன்னா அவர் போட்ட ஓவர்ல வந்து சில விக்கெட் டேக்கிங் ஓவர் இருந்துச்சு, எல்லாமே இல்ல. ஃபர்ஸ்ட் அவரே தான் வந்த ஓவர் எல்லாம் போட்டாரு. பட் என்னன்னா அவர் ஓவர் வெங்கடேஷ் வந்து செம்மையா ஆடிட்டாரு. ஆக்சுவலா வெங்கடேஷ் ரிங்கி சிங் வந்த டைம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான டைம். விக்கெட் எல்லாம் போயிருச்சு. ஒரு கட்டத்துல வந்து 170 180 பெரிய ஸ்கோர் அப்படின்னு தான் கேகேஆர் மைண்ட்ல இருந்துச்சு. பாக்குற எல்லாருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா கரெக்டா அந்த 16 ஓவர்ல இருந்து வச்சு செஞ்சுட்டாருன்னு சொல்லணும். அவர் ஆரம்பிச்சது வந்து ஹர்ஷல் பட்டேல் ஓவர் தான். எனக்கு அவரோட ஓவர் பர்சனலாவே சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஒன்லி ஸ்லோவர் தான், ஸ்லோ போனரு, ஸ்லோ பவுன்சர் இவ்வளவுதான் போடுவாரு. பட் டெத்ல நிறைய விக்கெட் எடுத்துக்கிறாரு. அத நம்ம அந்த கிரெடிட் அவரை கொடுத்தே ஆகணும். இவங்க ரெண்டு பேரும் பண்ண அதிரடியால தான் 200 வந்துச்சு. கடைசியா ரசல் வந்தாரு. பட் அவரால் பெரிய இம்பாக்ட் கொடுக்க முடியல. கேகேஆர் வந்து அவங்க பேட்டிங் வந்து ரொம்பவே நல்லா பண்ணாங்க. எஸ்ஆர்எச்ல வந்து பவுலிங் ரொம்பவே வீக்கா தான் இருக்கு. சமி மட்டும் ரொம்பவே நல்லா போட்டாரு. 4 ஓவர் போட்டு 29 ரன் தான் கொடுத்திருந்தாரு. ஆனா கம்மிங்ஸ் ஓவர் செம்ம அடி வாங்கிச்சு, செம்மையா அடிச்சு
அடிச்சிட்டாங்க கமிங்ஸ் ஓவர. ஹர்ஷல் பட்டேல் ஓவரும் நல்லா அடிச்சிட்டாங்க. சிமர்ஜித் சிங் ஆக்சுவலா அவங்க ஓவரையும் நல்லா அடிச்சிட்டாங்க. இதுல மைனஸ் என்னன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து எப்படி பவுல் பண்ணணும்னே தெரியல. அதனாலதான் அவங்க நல்லாவே அடி வாங்கினாங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் பத்தி பார்க்கலாம். 200 300ன்னு சொன்னவங்க ஆக்சுவலா நான் வந்து டக்குனு அந்த ஒரு ஓவர் நான் 2 ஓவர் பார்க்காம தான் நான் மேட்ச் போட்டேன். டக்குனு பார்த்தா 2 விக்கெட். என்னடா அதுக்கு முன்னாடி விக்கெட் ஆயிட்டாங்களா? ஏன்னா இது பேட்டிங் கிரவுண்ட், ஏன்னா சின்ன கிரவுண்ட் பேட்டிங் கிரவுண்ட் தான். சோ இப்படி இருக்கும் போதுல வந்து நல்லா அடிப்பாங்க, நல்லா தொடக்கம் கொடுப்பாங்க. பார்த்தனா 8 அவுட், அபிஷேக் சர்மா அவுட். இப்படி ஓப்பனிங் இருந்தனா அவங்க 200 ரன் எப்படி அடிப்பாங்க? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த செகண்ட் பேட்டிங் வந்து ரொம்பவே ப்ராப்ளம்னு. கம்மிங்ஸ் தேவையில்லாம செகண்ட் பேட்டிங் எடுத்துட்டாருன்னா சொல்லணும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொன்னதுதான், ஹெட்டுக்கு வந்து கரெக்டா ஸ்டெம்ப் லைன்ல பால போட்டனா அவர் அதிகமா ஆட மாட்டாரு, அவுட் ஆயிடுவாரு. ரெண்டாவது ஒயிட்ல ஏக்கர் போடணும், இல்லன்னா ஒயிட் ஸ்டெம்ப்ல ஸ்லோ பால் போட்டா அவுட் ஆயிடுவாரு. சேம் தான் இந்த மேட்ச்லயே அவங்க பண்ணது. கரெக்டாவே வைபவ் ரொம்பவே அழகா போட்டு அந்த விக்கெட் எடுத்திருப்பாரு. லாஸ்ட் இயர் ஐபிஎல்லையும் அவர் தான் அவரோட விக்கெட் எடுப்பாரு. ரொம்பவே நல்லா பிளான் பண்ணி விக்கெட் எடுத்திருப்பாரு. பட் என்ன சொல்றது, ஹெட்டும் அபிஷேக் போன அப்புறம் கூட நிதிஷ் ரெட்டி வந்தாலுமே வந்து பெருசா அவரோட பெர்ஃபார்மன்ஸை காமிக்கவே முடியல. அடிச்சாரு, பட் வந்து ஒரு கான்பிடன்ஸ் இல்லாத மாதிரியே இருந்துச்சு. பெரிய ஸ்கோருக்கு டீம் வின் பண்ண வைக்கிற ஒரு மைண்ட்ல இல்லாத மாதிரி ஆடினாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் அவர் வந்தாலுமே அக்ரஸிவ் இல்லைன்னா இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா ஸ்கோர் வந்து நல்லாவே கொண்டு போகணும். அவங்க பிளே பண்ணதை பார்த்தாலே சேஸ் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு கான்பிடன்ட் பாக்குற எங்களுக்கு வருது. அந்த மாதிரி இருந்துச்சு. வருண் சக்கரவர்த்தி ரொம்பவே நல்லா பவுல் போட்டாரு. அவர் பால அடிக்கவே முடியல. வருண் சக்கரவர்த்தி நல்லா பவுல் போட்டாரு. வைபவ் ரொம்ப சூப்பரா போட்டாரு. அவர் வந்து ரொம்பவே நல்லா போட்டாரு. அவரோட ஓவர் வந்து அடிக்கவே முடியல, அந்த மாதிரி போட்டாரு. ராணாவும் இந்த மேட்ச் ரொம்ப டீசெண்டா போட்டாரு, ரொம்ப நல்லாவும் போட்டாரு. ரொம்ப அடி வாங்கல. அவரோட ஓவர் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணாரு. சோ நரேன் ஓகே ஃபைன். அதாவது கேகேஆரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க எப்படி போடணுமோ அதை அப்படி போட்டாங்க. அந்த பிச்சுக்கு பவுன்சர் போடவே கூடாது. பவுன்சர் போட்டோம்னா கண்டிப்பா அவுட் ஆஃப் த ஸ்டேடியம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இத பர்ஃபெக்டா வெங்கடேஷ் ஐயர் அடிச்சிருப்பாரு. ரிங்கு சிங்கும் பவுன்சர் பண்ணலாம் சூப்பரா அடிச்சிருப்பாரு. இதுதான் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கேகேஆர் உள்ள டிஃபரெண்ட். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து நிறைய பவுன்சர்ஸ் போட்டாங்க. அந்த கிரவுண்ட்ல நிறைய பவுன்சர்ஸ் போட்டாங்க. அத வெங்கடேஷ் ஐயர் சூப்பராவே ஹேண்டில் பண்ணி எல்லா பாலையும் அடிச்சாரு. ஆனா கேகேஆர் பவுன்சரே போடல. வைபவ் மட்டும் ஏதோ ஒரு ஓவர்ல மட்டும் பவுன்சர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சம் யாருமே ஸ்லோ பவுன்சர் கூட போடலாம். அவ்வளவு லைன் அண்ட் லென்த்ல மட்டும் தான் தவிர பவுன்சர்ங்கிறதே அவங்க காமிக்கவே இல்லை. ஏன்னா அது தெரியும், அது ஒரு சின்ன கிரவுண்ட்ல பவுன்சர் போட்டானா ரெட்ட தட்டி எஜ் வாங்கினாலுமே 6 போறதுனால பவுன்சரே போடாம சூப்பரா அந்த இத பண்ணாங்க. ரகானியோட கேப்டன்ஷிப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல வந்து ரன் வந்து அதிகமா போயிட்டு இருந்துச்சு. அதாவது ரன் ரேட் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு. இதுக்கு மேல வந்து அடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த சிச்சுவேஷன்ல கிளாசன் இருந்தாரு. இதே கிளாசன் தான் போன வருஷமும் கேகேஆர் கூட இப்படி ஒரு கேம் வரும்போது அவர் தான் கடைசி வரை நின்று மேக்சிமம் மேட்சையே முடிச்சிட்டாருன்னு சொல்லணும். ஆனா இந்த வாட்டியும் அதே மாதிரி பண்ணுவார் நான் நினைச்சேன். பட் அவர் வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சதே டூ லேட்னு தான் சொல்லணும். ஏன்னா பால் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பேட் கமிங்ஸ் வந்து சிங்கிள் தட்டுட்டு தான் இருந்தாரு. மேட்ச் பார்க்கும் போதே தெரியுது ரன் ரேட் அதிகமா தோத்தரக்கூடாது அப்படின்னு தான் பிளே பண்ண மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சது. நாங்க பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. 300 ரன் சொன்னவங்க ரன் ரேட் படி தோக்கணும் மாதிரி ஒரு மைண்ட கொண்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி தான் சிஎஸ்கே பண்ணாங்க. இவங்களும் அப்படிதான் பண்ணலாம்னு நினைச்சிட்டாங்க போல. ஆனா ஓரளவு கிளாசன் அக்ரெசிவ் ட்ரை பண்ணாரு, பட் முடியல. கிளாசன் பழைய ஃபார்ம்ல இருக்காரோ இல்லையோ, பட் எல்லா பாலையும் சுத்தி அடிக்க முடியாதுல்ல. எப்படி ஒரு பாலுக்கு மாட்டுவாரு, அடிக்க போற சமயம் லைன் அண்ட் லென்த் மாத்தி போடுவாங்க எல்லாம் தெரிஞ்சிடல. எனக்கு அந்த ஒரு இது இருந்துச்சு, கண்டிப்பா கிளாசன் அவுட் ஆயிடுவாரு, ரொம்ப எல்லாம் அடிக்க முடியாது அப்படின்னு. பட் 120 தான் அடிச்சிருக்கிறது வந்து 200 ரன் அதிகமா செட் பண்ற டீமுக்கு 120 வந்து ரொம்பவே கம்மி தான். சோ இதுல எஸ்ஆர்ஹெச் பண்ண தப்பு என்னன்னா, தப்பு வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்ததுதான். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பிளஸ் பாயிண்ட் அவங்களோட பேட்டிங் தான். யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பேட்டிங் எடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கணும். பேட்டிங்ல நம்ம பண்ணி காமிக்கலாம். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம காமிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேற என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் எஸ்ஆர்ஹெச்சோட தப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஃபீல்டிங் பண்ணதான் தப்பு. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றதா ஒண்ணுமே இல்ல, நல்லாவே இருந்திருக்கும். அவங்க பிரஷர் இல்லாம கொஞ்சம் விளையாடி இருப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் தோணுது. ரெண்டாவது என்னன்னா, போன மேட்ச் நினைக்கிறேன், போன மேட்ச் அதுக்கு வந்து சாம்பா கொஞ்சம் அடி வாங்கியிருப்பாரு. சோ அதனால ஜாம்பாவை வெளியே வச்சுட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் ஜாம்பாவை வச்சிருந்திருக்கணும். ஏன்னா ஜாம்பா வந்து ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் அடி வாங்க, பட் எல்லா மேட்ச் அடி வாங்குற மாதிரி தெரியல. எப்படி அவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, பட் அவரை வெளியே வச்சது தப்புன்னு எனக்கு தோணுது. யாராச்சும் ஒரு ஆள் வந்து ஆங்கர் ரோல் பண்ணியே ஆகணும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. இல்லன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விக்கெட் விழுந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா வரவங்க போறவங்க எல்லாரும் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்லயே இருக்கிறாங்க. யாராச்சும் ஒரு ஆள்
சும்மா அட்லீஸ்ட் ஒரு அங்கர் பாயிண்ட் மாதிரி நின்று விளையாடுற மாதிரி இருக்கணும். இந்த மேட்ச் ஸ்ரீலங்கன் பிளேயர் பண்ணாரு, பட் அந்த அளவு வந்து எனக்கு செட் ஆன மாதிரி தெரியல. பார்க்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச் அவங்க என்ன மாதிரி ஒரு இதெல்லாம் மாத்திட்டு கொண்டு வருவாங்களே, இதுல இருந்து எப்படி வெளியே வர போறாங்கன்னு தெரியல. ஏன்னா கம்மிங்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நாங்க என்ன பண்ணாலும் இப்படிதான் விளையாட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் மறுபடியும் சேம் கேசஸ் தான் நடக்குது. கேகேஆர் போன மேட்ச் எந்த தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பு இந்த வாட்டி பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டா பிளான் பண்ணி இறங்கினாங்க. போன வாட்டி அவங்க எல்லாருமே அக்ரெசிவாக போய் தான் அவுட்டும் ஆனாங்க. சோ அதை இந்த வாட்டி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ப்ராப்பரா அந்த மிடில் ஆர்டரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணாங்க. மிடில் ஆர்டர்ல விக்கெட்டே விழாம பார்த்துட்டு கரெக்டா எப்ப அடிக்கணுமோ அப்ப மட்டும் அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் எல்லா பாலையும் வந்து ஓரளவு வந்து ஃபேஸ் பண்ணி தான் நின்னாங்க, தவிர அவசரப்பட்டு எந்த பாலையும் அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரிங்கு சிங்கும் சரி வெங்கடேஷ் ஐயரும் சரி ரொம்ப நல்லாவே ஹிட் பண்ணாங்க. அதுவும் கரெக்டான ஒரு டைம்ல தான் ஹிட் பண்ணாங்க, தவிர கச்சா முச்சான்னு எல்லா பாலையும் சுத்தல. கரெக்டான 16 ஓவர்ல தான் அவங்க அடிக்கவே ஆரம்பிச்சாங்க. அது வரைக்குமே நல்லாவே பாலை வந்து சாப்பிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதிகமா ரெண்டுக்கு போகல, அவங்க நல்லாவே வந்து கேர்ஃபுல்லா விளையாண்டாங்க. போன மேட்ச் அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதை இந்த மேட்ச் பண்ணவே இல்லை. சூப்பரா பர்ஃபெக்டாவே அவங்க ஹேண்டில் பண்ணாங்க எல்லாத்தையும். சோ இந்த மேட்சை பத்தி சொல்லணும்னா ஓவரா ஒருத்தரை இறக்கி விட்டு கடைசியில இப்போ இறக்கி விட்டாங்க. அதுதான் எஸ்ஆர்எஸ் ஓட நிலைமையே.